Hello everyone, I am Manish from VB Infotech Tally. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் காஸ்டிங் மெத்தட்னா என்ன, ஸோ அதுக்கான டைப்ஸ் எப்படி இருக்கு, நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம ஆவரேஜ் காஸ்ட்டுக்கான என்ட்ரிஸ் நம்ம போட்டிருந்தோம், ரிப்போர்ட் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோஸில் நம்ம ஃபிஃபோ மெத்தட்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு VB Infotech Tally. ஸோ ஃபிஃபோ மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பர்ச்சேஸ் பண்றீங்களோ நீங்க சேல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஸ்டாக் ஐட்டம் வந்து நமக்கு வந்து சேல் ஆகும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 10 நம்பர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா நீங்க சேல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் இருந்தா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்வேர்ட் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா குடவுனும் பேச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ராக் பண்ணி பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ணிட்டு நமக்கு ஃபிஃபோ மெத்தட்ல எப்படி நமக்கு ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் சின்னவரை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏப்ரல் பர்ச்சேஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 20 நம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் ஃபார் 100 ஈச்சுக்கு. அண்ட் தென் பர்ச்சேஸ் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 15 யூனிட் 100 ஈச் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சரி, நம்ம ட்ராலியில பாத்திரலாம். நான் ஆல்ரெடி இது என்ட்ரி வச்சிருக்கேன். ஸோ டே புக் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் சப்ளை ரேட் இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நோட் புக்ங்கிறது பேட்ச் 1ல வந்து பாத்தீங்கன்னா நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் தென் நான் பர்ச்சேஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் 2ல குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா 50 குவான்டிட்டி அட் ரேட் ஆஃப் 110 வந்து பாத்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் பார்க்கலாம். ஸோ சேல்ஸோட சினாரி வந்து பாத்தீங்கன்னா 25 யூனிட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அது ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து 10 யூனிட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அட் ரேட் ஆஃப் 120க்கு. ஸோ அந்த ரேட் ஆஃப் 120 நம்ம சேல் பண்ணியிருக்கோம். எந்த பேட்சஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா பேட்ச் 1ல இருந்து, அதாவது நம்ம பர்ச்சேஸ் 1ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதே மாதிரி சேல்ஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் 2ல இருந்து 10 நம்பர்ஸ் நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அட் ரேட் ஆஃப் 130க்கு. ஸோ ஆஃப்டர் த சேல்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ க்ளோசிங் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணது 10 யூனிட்டும் அட் ரேட் ஆஃப் 100ம், செகண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது 5 யூனிட்டும் அட் ரேட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 100 இருக்கும். ஸோ இது நம்ம டேலியில செக் பண்ணி பார்த்துடலாம். இங்க ஸ்டாக் சம்லேயே நான் போய்க்கிறேன். இல்லை நோட் புக் ஓப்பன் பண்ண அப்படின்னா எனக்கு மந்த் வைஸ் வந்துடும். நான் ஓவரால் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம க்ளோசிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோசிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி 50 யூனிட்ஸ் நம்ம க்ளோசிங் இருக்கு. ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஃபர்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ண க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் இருக்கும். செகண்ட் பர்ச்சேஸ் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 550 இருக்கும். இது நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா பர் ரேட் ஸ்டாக் ஐட்டம் பர் ரேட்டுக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 103 நம்ம ஸ்டாக் ஐட்டம் வரும். இது மாதிரி நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ அது க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 103 நம்ம ஃபிஃபோ மெத்தட்ல பர் யூனிட்டுக்கு நம்ம எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்க முடியும். இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா நீங்க ஸ்டாக் சம்மரிக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஆல்ட் என் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோ ரெசிஸ்ட் காலம்ங்கிறது வரும். இங்க நம்ம ஸ்டாக் வேல்யூஷன் மெத்தட் நம்ம கொடுத்துடலாம். இது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பர்டிகுலர் ஸ்டாக் ஐட்டம்க்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் நம்ம பாத்துக்க முடியும். அதாவது ஃபிஃபோ மெத்தட்ல பாத்துக்கலாம், அண்ட் தென் லிஃபோ மெத்தடா இருக்கட்டும், ஆவரேஜ் ஸ்டாக்கா இருக்கட்டும், ஆவரேஜ் காஸ்டா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்க முடியும். அல்லது நீங்க பேட்ச் வைஸா பாக்குறீங்க, அதாவது நீங்க பர்ச்சேஸ் 1 பண்ணது, பர்ச்சேஸ் 2 பண்ணது, சேல்ஸ் பண்ணது நம்ம பேட்ச் வைஸா பார்க்கணும் அப்படின்னா நம்ம பாத்துக்க முடியும். ஸோ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல இன்வென்ட்ரி புக்ஸ்ல போயிட்டு நம்ம பேட்ச் வைஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஐட்டம் எந்த பேட்ச் நம்ம பண்றோம் அப்படிங்கிறது பாத்துக்க முடியும். ஸோ இது வந்து நம்ம இன்வெர்ட் வந்து 20 நம்பர்ஸ் பண்ணிருக்கோம் 100 ருபீஸ்க்கு. ஸோ அப்டேட் போனதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 10 நம்பர்ஸ் க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா 100 இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேட்ச் வைஸாவும் பாத்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட் எடுத்துக்க முடியும். நீங்க டேலியில பேசிக்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மள VB Infotech-ஓட 99 ருபீஸ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி நீங்க கத்துக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா கூகுள் குரோம்ல VB Infotech டைப் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறம் கோர்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா டேலி பண்ணி ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கு அப்புறம் ஆட் டு கார்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரொசீட் டு செக் அவுட்ங்கிறது இருக்கும். அது கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க செக் அவுட் யூஸ் பண்ணி நம்ம மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்க முடியும். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்டிபிகேட் வரும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு Q&A செஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம VB சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.